எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். இன்னைக்கான வீடியோவில் மனசோர்வுன்னு சொல்லலாம், டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு. இது தங்களுக்கு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சும் சில பேர் அதை மற்றவங்களுக்கு தெரியாம அதை மறைச்சு வச்சிருக்கலாம். இல்ல சில பேருக்கு இந்த மன அழுத்தத்தோட அறிகுறிகள், அதாவது ஒரு மருத்துவ உதவி தேவைப்படுற அளவுக்கு அவங்களுக்கு அறிகுறிகள் இருக்கு அப்படிங்கிறது தெரியாமையே இருக்கலாம். அதை நீங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது, இல்ல உங்களுக்கே இந்த பிரச்சனை இருக்கா அப்படிங்கறத எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறத ஒன்னொன்னா பார்க்க போறோம். உலக சுகாதார நிறுவனத்தோட ஆய்வின்படி இன்னைக்கு உலகத்துல 100க்கு 5 பேருக்கு கண்டிப்பா மனச்சோர்வு அப்படிங்கிறது, டிப்ரெஷன் அதிகமா இருக்கு. இப்ப தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 7 கோடி பேர் இருக்கிறாங்க தமிழ்நாட்டுல. இப்ப அப்ராக்சிமேட்டா 7 கோடிக்கு மேல இருக்கிறாங்க. இப்ப இந்த 7 கோடியில 1% அப்படின்னா 7 லட்சம், 5% அப்படின்னா 35 லட்சம். ஆக மொத்தம் தமிழ்நாட்டில் ஒரு 35 லட்சம் பேருக்கு இன்னைக்கு டிப்ரெஷன், மனச்சோர்வு இருக்கலாம். ஆனா அது அவங்களுக்கு தெரியாம இருக்கலாம். அதை எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு வாங்க ஒரு பாயிண்டா சொல்றேன். ஏன் மன அழுத்தம் தங்களுக்கு இருக்கு அப்படிங்கறத வெளியே சொல்ல மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, அது தங்களுக்கு ஒரு அவமானமான ஒரு விஷயமாகவோ, அது தங்களுக்கு தன்னோட வீக்னஸை, பலவீனத்தை வெளியே காட்டக்கூடிய விஷயமாகவோ இருக்கும் அப்படிங்கிறதுனாலேயே நிறைய பேர் இது வெளியே சொல்றது கிடையாது. அதனால அவங்களுக்கு எவ்வளவுதான் மன அழுத்தம், மன சோர்வு இருந்தாலும் அதை வெளியே காட்டிக்காமையே நம்ம கூடவே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இப்ப நான் சொல்லக்கூடிய பாயிண்ட்டுகள்ல எல்லா பாயிண்ட்டும் இருக்கணும்னு அவசியம் இல்ல. சில பாயிண்ட்டுகள் இல்லாம போகலாம், சில விஷயங்கள் இருக்கலாம். ஒரு 3 to 4 விஷயங்கள் ஒத்து போனாலே, நான் சொல்ற விஷயங்களோட ஒத்து போனாலே நம்ம மன அழுத்தம் இருப்பதற்கான ஆரம்ப அறிகுறி இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். மன அழுத்தத்துக்கான முதல் அறிகுறி அதிகமா உணர்ச்சி வசப்படுறது, மிக அதீதமான உணர்ச்சி வசப்படுறது அப்படிங்கிறது சின்ன சின்ன விஷயங்களுக்கு, அதாவது பெரிய விஷயங்களுக்கு இல்ல, சாதாரணமா நடக்கக்கூடிய நம்ம பெருசா கண்டுக்காமே போகக்கூடிய விஷயங்களுக்கு கூட மிக அதிகமா கோவப்பட்டு ரியாக்ட் பண்றது. இப்போ ஒரு வேலை செய்யற இடத்துல சின்ன சின்ன குப்பைகள் இருக்கு அப்படின்னா அந்த குப்பைகளை பார்த்துட்டு பயங்கரமா கத்தி இருக்கிறவங்களை எல்லாம் சண்டை போடுறது, தெருவில் போகும்போது நாய் குறுக்க வந்துட்டா கூட பயங்கரமா டென்ஷன் ஆகுறது போன்ற விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்களுக்கு பயங்கரமா ரியாக்ட் பண்ணி கோவப்பட்டு அதை ஆத்திரத்துல கத்தி வெடிச்சு சில சமயம் அந்த கோபம் தாங்க முடியாம அழுகிறது போடுற அளவுக்கு ரியாக்ட் பண்ணுவாங்க. இது எல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா, ஏற்கனவே மனசுல தேக்கி வைக்கப்பட்டிருந்த அந்த சோகமோ ஆற்றாமையும் தான் சின்ன சின்ன விஷயங்களை கூட கோபமா வெளிப்படுது. ஆனா வெளியே ஒரு மாதிரி சந்தோஷமா இருக்க மாதிரி தெரிஞ்சாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்கு அதிகமா ரியாக்ட் பண்ணும்போது இது மனச்சோர்வோட அறிகுறியா இருக்கலாம். 2வது விஷயம் கவனம். அந்த கவனக்குவிப்பு திறன், கான்சென்ட்ரேஷன் அப்படிங்கிறது ரொம்ப குறைவா இருக்கும். எந்த விஷயத்தையும் முழுமையா முடிக்க முடியாம திணறுவாங்க. ஒரு சாதாரண விஷயங்களை கூட ரொம்ப குழப்பிடுவாங்க, குழப்ப மனநிலைக்கு போயிடுவாங்க, அதை செய்ய முடியாம திணறுவாங்க. நீங்க அவங்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போதே உங்க பேச்சுல அவங்களோட கவனம் இருக்காது. தொடர்ந்து நீங்க பேசிட்டு இருக்க விஷயத்த ஃபாலோ பண்ணி கவனிக்க மாட்டாங்க. ஸோ நீங்க ஏதாவது அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு ஏதாவது சொல்லி கொடுத்தீங்கனாலும், இல்ல அவங்க ஒரு வேலையை ஒரு தீவிரமா ஈடுபாட்டோட செய்ய வேண்டிய ஒரு வேலையை செய்யணும் அப்படின்னாலும், இது எதுலையுமே அவங்களால தொடர்ந்து முழுமையா கவனத்தை செலுத்தி ஃபோக்கஸ் பண்ண முடியாம திணறுவாங்க. பட் இதெல்லாம் முன்னாடி, அதாவது ஆரம்ப காலத்துல நீங்க பழகும்போது அவங்களுக்கு இந்த பிரச்சனை எல்லாம் இல்ல, நீங்க பேசும்போது நல்லா கவனிச்சாங்க, ஈடுபாட்டோட பல செயல்கள்ல ஈடுபட்டாங்க, மகிழ்ச்சியா இருந்தாங்க அப்படிங்கறது மாறி அந்த கவன குறிப்பு திறன் குறையுது, நீங்க பேசுறதுல அவங்க கவனம் இல்லை அப்படிங்கும்போது மேபி அவங்க மன அழுத்தத்துக்கு ஆளாகி இருக்கலாம், மனச்சோர்வுக்கு ஆளாகி இருக்கலாம் அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். 3வது விஷயம் எப்பவுமே நல்ல நார்மலான விஷயங்கள், பொதுவான விஷயங்கள்ல ஈடுபட்டு இருந்த மனுஷன் திடீர்னு ஒரு ரகசிய வாழ்க்கை வாழ்ற மாதிரி தோணும் உங்களுக்கு. அதாவது உங்க கூட செஞ்சுக்கிட்டு இருந்த வேலைகளை, நார்மலா செஞ்ச வேலைகளை அவங்க செய்ய மாட்டாங்க, செய்ய மறந்துடுவாங்க, செய்யறதுக்கு தோணாது. ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில ஏன் செய்யல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு கற்பனையான சாக்கு போக்குகள் சொல்லுவாங்க. இது நடந்துச்சு, அது நடந்துச்சு, வயிற்று வலி வந்துச்சு, ஏதாவது ஒண்ணு சொல்லி சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. நிறைய பொய்கள் வந்துகிட்டே இருக்கும். வழக்கமா நார்மலா இருந்த மனுஷன் ஏன் இப்போ எதையும் புதுசா எதுவும் ஷேர் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஏன் ரகசியமா இருக்கிறாங்க அப்படின்னு நீங்க அவங்க மேல கோவப்பட செய்யலாம். ஆனா அவங்க மன அழுத்தத்துக்கு ஆளாகி இருக்காங்க அப்படிங்கிறது தான் இதுக்கான காரணமா பொதுவா இருக்கும். அப்படி இருக்கும்போது அதுக்குரிய ட்ரீட்மெண்ட்டுக்கு தான் அந்த பர்சனை நம்ம கைட் பண்ணுமே தவிர நம்ம கோவப்படுறதுல பிரயோஜனம் இருக்காது. இந்த பிரச்சனை அதிகமாகிட்டே தான் போகும், இது நம்ம கரெக்டா அட்ரஸ் பண்ணாம விட்டோம்னா. 4வது கிட்டத்தட்ட 3வது பாயிண்ட் மாதிரி தான், காரணம் இல்லாத வலிகள். உடம்புல பல இடத்துல வலிகள், வயிற்று வலிகள், கை வலி, கழுத்து வலி, கிட்னி பக்கம் வலிக்குது, சிறுநீரகம் இருக்கிற பக்கம் வலிக்குது, கல் இருக்குமோ, இந்த மாதிரி அதாவது டிஃப்ரெண்டா வலிகள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இது என்னன்னா அவங்க பொய் சொல்லக்கூடாது. இதுல எப்படின்னா மூளையில நடக்கக்கூடிய பிரச்சனைனால
மூளை சிக்னல்ஸ் வந்து இந்த மாதிரி கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு இடத்துலையும் வலி இருக்கிற மாதிரி சிக்னல் மூளையிலிருந்து வருதே தவிர உண்மையிலேயே அந்த இடத்துல சிறுநீரக இருக்கிற இடத்துல சிறுநீரகத்தினால வலி வரல, வயிறு இருக்கிற இடத்துல வயிற்றுனால வலி வரல. அது சைக்கோசோமேட்டிக் டிசார்டர் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம மனசுல இருந்து வரக்கூடிய மூளையிலிருந்து வரக்கூடிய தப்பான கட்டளைகள் தான் நம்ம உடம்புல வலியை ஏற்படுத்துது. ஸோ இது வந்து ஒரு மன அழுத்தத்துக்கான மிக முக்கியமான அறிகுறி. அடுத்த 5வது விஷயம், தூக்கம், சாப்பிடுதல் போன்ற விஷயங்கள்ல மாறுபாடுகள் ஏற்படலாம். இப்போ தூக்கம் அப்படிங்கிறது ரெகுலரா நல்லா தூங்கிட்டு இருந்தவங்க திடீர்னு தூக்கம் வராம கஷ்டப்படுறாங்க அப்படின்னாலோ, இல்ல நார்மலான ஹவர்ஸ்ல தூங்கிட்டு இருந்தவங்க ரொம்ப நேரம் தூங்கிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நார்மலா இருந்த தூக்கம் வந்து திடீர்னு மாறிடுது, தூக்கத்தோட அளவுகள் வந்து திடீர்னு மாறுது அப்படின்னாலோ, எப்படின்னா தூக்கம் சில பேர் வந்து உண்மையிலேயே ரொம்ப நேரம் நைட் முழிச்சிருந்து வேலை செஞ்சுட்டு தூங்குறவங்களா இருப்பாங்க. இல்லைன்னா சில பேர் காலையில சீக்கிரமாவே எந்திரிச்சு வேலை செய்யறவங்களா இருப்பாங்க. ஸோ அவங்கள இந்த கேட்டகரியில சேர்த்த முடியாது. எப்போ ஒருத்தர் ஒரு நார்மல் தூக்க நிலையில இருந்து தூக்க பழக்கத்துல இருந்து மாறி அவரோட தூக்கம் இருக்குதோ அப்போ அது வந்து ஒரு மன அழுத்தத்துக்கான அறிகுறியா இருக்கும். இன்னொன்னு, சாப்பிடும் பழக்கமும் வந்து கண்ணா பின்னான்னு மாறும். அதாவது குறைவாக சாப்பிட்டுட்டு இருந்தவங்க மிக அதிகமா சாப்பிடுவாங்க, நிறைய ஆர்டர் பண்ணி சாப்பிடுவாங்க, நிறைய செஞ்சு சாப்பிடுவாங்க, அந்த மாதிரி இருப்பாங்க. சில பேர் நல்லா சாப்பிடக்கூடியவங்க சாப்பிடாம இருப்பாங்க. ஸோ இந்த 2 விஷயமுமே வந்து நார்மல்ல இருந்து மாறுபட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு மன அழுத்தம் இருப்பதற்கான ஒரு அறிகுறியா தான் நம்ம பார்க்கணும். அடுத்த 6வது பாயிண்ட், அதாவது வந்து நார்மலா பேசிக்கிட்டு இருந்தவங்க, நல்லா பாசிட்டிவா பேசிக்கிட்டு இருந்தவங்க, பொதுவாக அதிகமாக நெகட்டிவ் விஷயங்களை பேசாதவங்க திடீர்னு அதிகமாக நெகட்டிவ் விஷயத்தங்கள் பேசுறது, இதெல்லாம் இப்படி தான்ப்பா இருக்கும், இது மாற வாய்ப்பே இல்லை, இதில் எல்லா விஷயத்துலையும் நெகட்டிவ், வாழ்க்கை எவ்வளவோ நிலை இல்லாமல் இருக்குது, மரணம் ஏன் ஏற்படுது, மரணம் எவ்வளோ நல்ல விஷயம், மரணத்துக்கு பின் வாழ்க்கை எப்படி இருக்கும், இப்போ வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குது இப்படின்னு அவங்களோட தாட்ஸு, பேச்சு எல்லாமே நெகட்டிவ் விஷயங்களை நோக்கி மாறும்போது கட்டாயம் அது மன அழுத்தத்துக்கான அறிகுறி. இந்த வாழ்க்கை நிரந்தரம் இல்லை, இந்த வாழ்க்கை போலியானது, இந்த மாதிரி ரொம்ப நெகட்டிவாக போய் பேசிகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் இது வந்து மன அழுத்தத்துக்கான அறிகுறி மட்டும் இல்லை, இது வந்து அவங்க தங்களோட வாழ்க்கையை முடிச்சுக்கிறதுக்கான ஒரு நிலையை நோக்கி போயிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு வார்னிங் சைன், ஒரு எச்சரிக்கை மணியா நம்ம இதை எடுத்துக்கணும். ஸோ இந்த ஒரு விஷயத்த நம்மளால ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். கூடவே இருக்கிறவங்களால, பழகிறவங்களால இந்த விஷயத்தை ஐடென்டிஃபை பண்ணிட முடியும். ஆரம்ப கட்டத்திலேயே கரெக்டா அவங்களை ஐடென்டிஃபை பண்ணி மருத்துவ உதவிக்கு அவங்கள கூட்டிட்டு போயிட்டீங்கன்னா இன்னும் பெட்டர். ஏன்னா வந்து ஒரு பெரிய ட்ராஜடியை, பெரிய பிரச்சனையை நம்ம தவிர்க்கலாம். 7வது விஷயம் வந்து, தங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறதுனால மற்றவங்க தங்களை ஒதுக்கி வச்சிருவாங்களோ அப்படிங்கிற பயம் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் அவங்க வந்து மகிழ்ச்சியாக இருக்கிற மாதிரி காட்டுறதுக்காக வித்தியாசமான செயல்களை செய்ய முயற்சி செய்வாங்க, உங்களை கவர முயற்சி செய்வாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா இந்த பிரச்சனையை வந்து மறைக்கிறதுக்காக அப்படிங்கிறது ஒரு விஷயம். இதையும் நம்ம மனசில் வச்சுக்கணும். சரிங்க, இது வரைக்கும் ஒரு 7 அறிகுறிகள் பார்த்தோம். இப்போ வந்து இந்த டிப்ரெஷன்ல இருந்து, மன அழுத்தம், மன சோர்வுல இருந்து நம்ம வெளியே வரணும் அப்படின்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய ட்ரீட்மெண்ட் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பர்மா அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கு. பர்மா அப்படிங்கிறது ஒரு ஆங்கில அப்ரிவியேஷன். இந்த மன அழுத்தத்துல இருந்து வெளியே வர நம்மளுக்கு தேவையான முக்கியமான விஷயமே பாசிட்டிவிட்டி. ஸோ பர்மால ஃபர்ஸ்ட் பி என்னன்னு கேட்டிங்கன்னா பாசிட்டிவ் இமோஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பாசிட்டிவிட்டி நேர்மறை எண்ணங்கள் நம்மளோட எதிர்மறை எண்ணங்களை குறைக்கும். நம்ம நேர்மறை எண்ணங்கள் அப்படிங்கிறது நம்ம ஃபியூச்சரில் நடக்க இருக்கிற பாசிட்டிவ் விஷயங்களை பற்றியும் நினைக்கலாம். இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடந்த நேர்மறை விஷயங்களை பற்றியும் நீங்கள் நினச்சி பார்க்கலாம். நீங்கள் இருக்கக்கூடிய நிகழ்காலத்திலையும் என்னென்ன பாசிட்டிவ் விஷயங்கள், நேர்மறை விஷயங்கள் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம நினச்சி பார்க்கணும். அதாவது யார் கூட இருந்தால் உங்களுக்கு அதிகமான ஒரு நேர்மறை எண்ணங்கள் கிடைக்குது, உங்கள் குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அதிகமான பாசிட்டிவ் எண்ணங்கள், நேர்மறை எண்ணங்கள் கிடைக்குதா, உங்களுக்கு பிடிச்ச ஹாபி, கிரியேட்டிவ் ஆக்டிவிட்டி, அதாவது வரைதல், பாடுதல், இசை கேட்கறது, இசையை வாசிக்கிறது, இசை கருவிகள் வாசிக்கிறது, கதை எழுதுறது, கதை சொல்றது போன்ற பல விஷயங்கள் உங்களோட கிரியேட்டிவிட்டியை பயன்படுத்தி செய்யக்கூடிய பல விஷயங்கள் இருக்கு. இதுல எந்த விஷயம் வேணாலும் உங்களுக்கு பிடிச்ச விஷயமா இருக்கலாம், உங்களுக்கு வரக்கூடிய விஷயமா இருக்கலாம், இலகுவா வரக்கூடிய விஷயமா இருக்கலாம். அந்த விஷயத்தை எடுத்து பண்ணும்போது நம்மளுக்கு பாசிட்டிவிட்டி அதிகமாகுது. பி, நம்மளோட பாசிட்டிவ்
எமோஷன்ஸ் அதிகமா இருக்கணும். என்னென்ன பாசிட்டிவ் எமோஷன்ஸ்? ஹோப், நம்பிக்கை அப்படிங்கிறது பாசிட்டிவ் எமோஷன். நம்பிக்கை எந்த விஷயங்கள்ல வருது உங்களுக்கு? இன்ட்ரெஸ்ட், எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, உங்களை ஈடுபட வைக்குது, அந்த செயலில் ஈடுபட வைக்குதோ அதெல்லாம் வந்து நம்மளுக்கு பாசிட்டிவ் எமோஷன் தரும். ஜாய், சந்தோஷம் உங்களுக்கு பாசிட்டிவான எண்ணங்களை தரும். லவ், கம்பேஷன், அஃபெக்ஷன், மற்றவங்க மேல நம்ம காட்டக்கூடிய பாசம் அப்படிங்கிறது ஒரு பாசிட்டிவ் எமோஷன். ப்ரைடு, பெருமை, நீங்க செய்த செயல்னால நீங்க பெருமைப்பட்டுக்கலாம், இல்ல உங்களோட நெருங்கிய உறவினர் அவங்க வந்து நீங்க பெருமைப்படுற மாதிரி விஷயங்கள் செய்யலாம். இதெல்லாம் பாசிட்டிவ் எமோஷன்ஸ். கிராட்டிடியூட் அப்படின்னு சொல்லக்கூடிய நன்றி உணர்ச்சி, அதுவுமே கூட ஒரு பாசிட்டிவ் எமோஷன் தான். இந்த எமோஷன்ஸ்லாம் அதிகமா இருக்க மாதிரி பார்த்துக்கிறது தான் கர்மாவில் இருக்கக்கூடிய பி. அடுத்து இ அப்படிங்கிறது என்கேஜ்மெண்ட். ஒரு செயல்ல எந்த அளவுக்கு உங்களை முழுமையா ஈடுபடுத்திக்கிறீங்க அப்படிங்கிறது தான். முன்னாடி நான் சொன்னேன் இல்லையா, அந்த செயல்ல ஈடுபட முடியாம திணறுவாங்க அப்படின்னு. அதனால உங்களை நீங்களே ஈடுபடுத்திக்கணும், அந்த செயலை முழுமையா முடிக்கணும். ஒரு சைக்கிளிங் அப்படிங்கிற ஆக்டிவிட்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அதை வந்து சைக்கிளிங் வந்த இடத்துல இருந்து இங்கேருந்து ஒரு ரவுண்டு 4 கிலோமீட்டர் இல்லை 8 கிலோமீட்டர் நான் ரவுண்ட் பண்ணுவேன் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு போர் அடித்தாலும் பரவாயில்ல, அந்த ஆக்டிவிட்டியை முழுமையாக நம்ம கம்ப்ளீட் பண்ணி ஆகணும். அதுதான் உங்களை முழுமையாக ஈடுபடுத்திக்கிறது அப்படிங்கிறது. அந்த என்கேஜ்மெண்ட், எந்த ஒரு வேலையிலையுமே உங்களை முழுமையாக ஈடுபடுத்திக்கிட்டு கட்டாயமாக அந்த வேலையை முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோடு இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு மன அழுத்தத்தை, மனச்சோர்வையும் குறைக்கும். ஈவன் வெளியிடங்களில் போகிறது, இயற்கையான சூழல், சுற்றுப்புறங்கள், இந்த இடத்துல எல்லாம் வாக்கிங் போகிறது, அந்த வெளியிடங்களும் உங்களுக்கு ஒரு தனி புத்துணர்ச்சியை கொடுக்கும். அந்த இடத்துல நீங்கள் ஒரு புது வேலையை ஈடுபாட்டோட செய்கிறீங்க அப்படிங்கிறது இன்னும் அதிகமான ஒரு ஈடுபாடும் புத்துணர்ச்சியும் உங்களுக்கு கொடுக்கும். அடுத்தது பெர்மால ஆர் அப்படிங்கிறது ரிலேஷன்ஷிப். இப்போ வந்து நம்ம குடும்ப உறுப்பினர்கள் இருக்காங்க, பட் குடும்ப உறுப்பினர்களையும் தாண்டி நண்பர்கள் இருக்கிறாங்க. இந்த நண்பர்களோட நம்ம எந்த அளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம், அதே மாதிரி புது நண்பர்களை எப்படி உருவாக்கிக்கலாம். இப்போ வந்து குரூப் தெரப்பி கிளாஸஸ்லாம் இருக்குது. இந்த மாதிரி குரூப்பாக அட்டன் பண்ணக்கூடிய கிளாஸஸ், வகுப்புகளுக்கு போகலாம். யோகா வகுப்புகள் குரூப்பாக உங்கள் ஏரியாவில் நடக்குதுன்னா அந்த வகுப்பில் ஜாயின் பண்ணிக்கிறதே வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பை டெவலப் பண்ணுறதுக்கு உதவும். புது இடத்துக்கு போகும்போது புது விதமான மனிதர்களை சந்திக்கும் போது அவங்ககிட்ட பேசுறது, அவங்ககிட்ட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறது, இந்த சோஷியல் சர்க்கிள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆக்சுவலாக இது வந்து நம்மளோட செல்ஃப் டெவலப்மெண்ட், நம்மளோட ஜாப்லேயுமே வந்து வேலை நிமித்தமாகவும் நம்ம வேலை இன்னும் சிறக்கணும், நம்ம இன்னும் முன்னேறணும் அப்படின்னா அதுக்கு கனெக்ஷன்ஸ் தான் முக்கியம் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். இந்த சோஷியல் கனெக்ஷன்ஸ் வந்து ரொம்பவே இதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்ஸ் டெவலப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுக்கு தெரியாத மனிதர்களோட எந்த அளவுக்கு பேசுறீங்களோ, எந்த அளவுக்கு ரிலேஷன்ஷிப் டெவலப் பண்ணிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் மனசுக்கு நல்லது. ஈவன் ரொம்ப நாளுக்கு பேசாமையே இருக்கிறோம், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்கன்னா அவங்களுக்கு கூட தைரியமாக நீங்களாவே ஃபோன் பண்ணி நீங்களாவே பேசுறது, எப்படி இருக்காங்க அப்படின்லாம் கேட்கறது ஒரு புதுவிதமான கனெக்ஷனை உங்கள் மூளைக்குள்ளால உருவாக்கும் இந்த மாதிரி செயல்கள். ஸோ ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது நம்ம மனச்சோர்வு, மன அழுத்தத்தை குறைக்கிறதுல மிக முக்கியமான பங்கு வகிக்குது. அடுத்து பெர்மாவில் 4வது விஷயம் வந்து மீனிங். அதாவது நம்ம வாழ்க்கைக்கே ஒரு அர்த்தம் இருக்கணும். அந்த அர்த்தம் அப்படிங்கிறது எப்படி கிடைக்கும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பேஷன், நம்மளுக்கு நல்லா வரக்கூடிய, நம்ம அந்த செயலை செய்யும்போது நம்மளுக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்குது அப்படின்னா அந்த செயலை நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறோம். அந்த செயலை வச்சு நாம் வந்து எந்த அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவியா இருக்கிறோம், மீனிங்ஃபுல்லா நம்ம லைஃப் எந்த அளவுக்கு இருக்கு, இந்த மாதிரி உதவி பண்றதுனால நம்ம லைஃப் மீனிங்ஃபுல்லா மாறுது அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சுன்னா அதோட ஒரு பெரிய விஷயம் எதுவுமே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு அந்த ஃபோக்கஸ் இருக்கு, பர்பஸ் என்னன்னு தெளிவா தெரியுது. ஸோ மீனிங் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது அதுதான். நம்ம எதுக்காக வாழ்றோம், நம்மளோட கோல் என்ன அப்படிங்கிறது எல்லாருக்கும் ஒரு கோல் இருக்கணும். அதை நோக்கி நம்ம தொடர்ந்து பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னா நம்மளுக்கு வேற ஏதாவது பிரச்சனைகள் நடுவில் வருது அப்படின்னா கூட அட்வர்சிட்டிஸ், நடுவில் வரக்கூடிய பிரச்சனைகளை தாண்டி போறதுக்கு இந்த லைஃப்ல ஒரு மீனிங் இருக்கிறது அப்படிங்கிறது, வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது அப்படிங்கிறது தான் உதவும். அதனால அர்த்தமில்லாத ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது தான் பிரச்சனைகளுக்கு காரணமாக அமையுது. வேலை செய்யாத உடம்பு அப்படிங்கிறது தான் பிரச்சனைக்கு காரணமாக, உடல் உழைப்பு இல்லாத உடம்பு அப்படிங்கிறது தான் உடல் நோய்களுக்கு காரணமாகிறது. ஆக எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம உபயோகப்படுத்தாம விடும்போது எப்படி அது பயனற்று போகுதோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கைக்கும் ஒரு அர்த்தம் இல்லாம போகும்போது அந்த வாழ்க்கையும் அர்த்தம் இல்லாததா போயிடுது. ஸோ இது மீனிங் ஆஃப் லைஃப். அடுத்து இந்த பர்மால கடைசி ஏ வந்து அக்கம்ப்ளிஷ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட செயல்கள், நம்மளுக்கு பிடிச்ச செயல்களை செய்கிறோம். ஒரு விஷயத்தில் வந்து ரொம்ப ஸ்கில்ஃபுல்லாக இருக்கிறோம், நம்ம இந்த விஷயத்தை வந்து நம்மளை விட்டால் செய்யறதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நம்ம செய்யக்கூடிய செயல்கள், வேலைகள், அதன் மூலமாக நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய பாராட்டுக்கள், பரிசுகள்,
அதுதான் அக்காம்ப்ளிஷ்மெண்ட் அப்படிங்கிறது. நம்ம வந்து இதை நோக்கி பயணிக்கணும். முடிஞ்ச அளவு இதை நோக்கி பயணிச்சு நம்ம நிறைய விஷயங்களை அச்சீவ் பண்றோம், சாதனைகளை செய்யறோம் அப்படிங்கும்போது கண்டிப்பா இது வந்து இந்த மாதிரி செயல்கள்லாம் செய்யும்போது மனச்சோர்வு அப்படின்னு ஒண்ணு வரும்னு நினைக்கிறீங்க, அதெல்லாம் வரவே வராது கட்டாயமா. அதே சமயம் இந்த 5 பாயிண்ட் மட்டும் பத்தாது அப்படிங்கிறாங்க உளவியல் ஆய்வாளர்கள். சைக்காலஜிஸ்ட்ல இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த 5 விஷயங்களோட சேர்த்து பெர்மா பிளஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட சொல்றாங்க. அந்த பிளஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உடல் உழைப்பு, அதாவது உடற்பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். இந்த உடற்பயிற்சி எந்த அளவுக்கு உங்க உடம்ப நகுத்துறீங்களோ அந்த அளவுக்கு மனச்சோர்வு மன அழுத்தமும் உங்களை விட்டு நகர்ந்து வெளியே போயிடும். உணவு அப்படிங்கிறது பழங்களும் காய்கறிகளும், அதை பத்தி நான் சொல்லவே தேவையில்லை. என் சேனல் பார்க்கக்கூடிய எல்லாருக்கும் இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் அதை பத்தி தான் நிறைய பேசிக்கிட்டு இருக்கிறேன். எந்தெந்த உணவுகள் நல்ல உணவுகள், என்னென்ன சப்ளிமெண்ட் எடுக்கலாம், என்னென்ன நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். அப்புறம் தூக்கம், சரியான நேரத்தில் தூங்கி சரியான நேரத்தில் எந்திரிக்கிறது, அதை குறிப்பிட்ட நேரத்தில் தூங்கி குறிப்பிட்ட நேரத்தில் எந்திரிக்கிறது அப்படிங்கிற ஒரு ரெகுலர் பழக்கம். இந்த மாதிரி விஷயங்களும் பெர்மா பிளஸோட சேரும்போது நம்மளுக்கு வந்து மனச்சோர்வுலேருந்து நீங்கிறதுக்கான வழி பிறக்கும். கவலைகள் மறந்து நம்ம நல்ல பாசிட்டிவான ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட நோக்கம். மன அழுத்தம், மனச்சோர்வு இருக்கலாம் அப்படின்னு நீங்க சந்தேகப்படக்கூடிய உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய சைக்காலஜி சம்பந்தமான வீடியோக்கள் நான் போட்டிருக்கேன். காலையில எந்திரிச்சோன்னே என்னென்ன விஷயங்கள் செய்யலாம், என்னென்ன பயிற்சிகள் செய்யலாம் நம்ம மூளையை சுறுசுறுப்பாக்க, மிட் பிரெயின் எக்ஸசைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான பயிற்சிகள் கைகள் மூலமா செய்யறது, இது எல்லாமே இங்க இருக்கிற பிளேலிஸ்ட்ல இருக்கு. இந்த வீடியோக்குள்ளேயும் பாத்தீங்கன்னா இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் உங்களுக்கு, உங்களை இன்னும் சைக்கலாஜிக்கலா பாசிட்டிவா உங்களை டெவலப் பண்றதுக்கு. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான மருத்துவ டிப்ஸ் கொடுத்துட்டு இருக்கேன். மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.